அவர் இடத்த அவர் சகோதரர் ஆக்கிரமிச்சுக்கிறாரு. பட்டா மாறுதல் எப்படி பண்ணீங்க? நீங்க பட்டா மாறுதல் எப்படி ரெவன்யூல பண்ணீங்க? இப்படி வச்சுட்டு இந்த நேர்ல பார்க்க முடியாது சார். சார் பிஎம்ஓக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்ஐக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாம எப்படி 5 பேருக்குள்ள கூட்டு பட்டாவ ஒருவருக்கு மட்டும் மாத்தி கொடுத்தாங்க? நீங்க சொல்ற விஷயம் வந்து கணக்கு இருக்கற பார்த்தா முடிவு பண்ண முடியும் சார். அவங்க எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கிறாங்க. சார் கேள்வி கேட்கறவங்கள பார்த்தா அதிகாரிகளுக்கு பிடிக்கிறது இல்ல. எங்களுக்கு அழைப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. எங்க ஏரியாவில் விவசாய அலுவலர் இருக்கிறாரு, பெரிய பண்ணு. அவர் என்ன பார்த்தா புரிஞ்சுக்கிட்டே போறாரு. காரணம் இங்க பாருங்க, நான் சொல்றத முடிச்சிட்டேன். பொதுமக்கள் கோரிக்கை தான் பேச வந்துருக்கோம். எதுக்கு எங்களை உட்கார வைக்கிறீங்க? இது கட்டாயம். என்ன சொல்றீங்க? அவரு ஒரு தேன் பெட்டி அந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. நாங்களும் இவரும் போய் தேன் பெட்டியை எந்த இடத்துல இருக்கோ கேட்கிறோம். எங்களுக்கு 10 பெட்டி வேணும்னு. அதுக்கு 50 ரூபா அதுக்கு லஞ்சம் கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு விவசாயிகளின் தோழனா ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை நியமிச்சுக்கிறாங்க. அப்போ அவர் எங்களை சந்திக்க, அதாவது விவசாயிங்கிற முறையில அந்த ஏரியாவில் நல்லா விவசாயிப்பா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட வந்து தேன் பெட்டி இருக்கு, நீங்க யோசனை எடுக்கணும்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இதனால வரைக்கும் சொல்லல. ஆனா எந்த இடத்துல தேன் பெட்டி இருக்கோ நாங்களே தேடி போய் கேட்கிறோம். ஒரு சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் தோழன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை, அவர் சமுதாயத்தை அலுவலர் சமுதாயத்தை சேர்ந்தவரை நீங்க அவர்கிட்ட போய் 50 ரூபா கொடுத்து எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. இது எது? அப்போ வெளிப்படையாவே வந்து வருவாய்த்துறையில லஞ்சம் வாங்கப்படுகிறதா? அதுக்கு உண்மையாலே விசாரிங்க. பெரிய பண்ண ஒரு அதிகாரி தான் அந்த தேன் பெட்டி தகவலே கொடுக்கல. நீங்க சொல்ற விஷயங்களை பதிவு பண்ணிக்கிறோம். பதிவு பண்ணிட்டு நன்றி, வணக்கம். பாதுகாப்பு திருச்சி அமைச்ச கோரிக்கைக்கு ஒரு மனு கொடுத்துட்டாங்க. பணத்திறக அலுவலர் பதில் கொடுக்கணும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை திருச்சி அமைக்க போறது அது சம்பந்தமா நீங்க என்ன ரிப்போர்ட் அனுப்பிருக்கீங்க, அவங்களுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கீங்கிறது சொல்ல 10 நாள் இது சம்பந்தமா நீங்க சுடுங்க சுடாம போங்க, நாசமா கூட போட்டு விவசாயம் அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு தபால் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கோம், இல்ல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நாங்களும் பெட்டிஷன் கொடுத்த ஐயா சொன்ன மாதிரி பெட்டிஷன் கொடுக்கறதோட சரி, எந்த நடவடிக்கை இருக்குது? நீங்க இப்ப இந்த மனுவே வந்து போன மாசம் எத்தனை மனு வாங்குறீங்க, எத்தனை மனு பதில் கட்டீங்க, எத்தனை மனு நிலுவையில் இருக்கு? நீங்க துறை அலுவலர் வந்தாராங்கல்ல, தகவலுக்கு இல்ல அந்த நாளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்பர் கொடுத்துருங்க. ஏன் நம்மளுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்குது 4 நாளைக்கு ஐயா அவங்கள நான் பாராட்டுறேன். அது மட்டும் ஏன் இது இல்லை, நீங்க உங்களுக்கு அவசர எண் உங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும், அதுவும் கொடுக்கல. அவசர ஊதி மனதுக்குமார் இருக்குல்ல, அதுவும் இல்லை. எங்க போய் 5 வட்டாரத்தை ஏன் ஒதுக்கிருக்கீங்க? அவங்களுக்கும் போன் நம்பர் கொடுத்துருக்கேன், வனத்துறை போன் நம்பர் கொடுத்துருக்கீங்க. ஏன் உங்க நம்பர் இப்போ எங்களுக்கு கொடுக்க வேணாமா? விஜயோ தலையாட்டுக்கு எங்க நம்பர் கம்பல்சரி இருக்கு. எல்லா கிராப் டைம்ஸுக்கு போயிட்டு தான் இருக்கோம். மாட்டுதான் நாங்களாம் போறோம். 10 நாள் டைம் கொடுத்ததுல 7 பண்ணி சுட்டுட்டோம் சார். 10 நாள் டைம் கொடுத்துட்டாங்க ஷூட்டிங் ஆகுது. 7 பண்ணி சுட்டதுல ஒவ்வொரு கிராப் டைம்ஸுக்கும் நாங்கள் போய் கொடுத்து எல்லாருக்கும் வாங்கிட்டு தான் இருக்கோம். நீங்களே பாருங்க. நான் மணிமூர் என்ன சொல்றேன், ஐயா எங்களுக்கு வந்த செய்தித்தாள்லையும் எங்களுக்கு வந்த தபால்லையும் இங்க காலியாவட்டி, நரிக்குடி, திருக்குடி, விருதுநகர், அரும்புகோட்டை 3 சரகத்தினுடைய வனத்துறை அளவு போடல. ஏன்னா கண்ணா நான் பாகிஸ்தான் நாடாது சார், நீங்க சொல்லுங்க சார். பத்திராவோட காட்டு தான் சார் நடத்த வரும். அதோட தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லா நாளுமே நைட் ரவுண்ட்ஸ் போயிருக்கோம், பகலும் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்ததுனால அது நேரம் பண்ணி நாங்கள் சுட்டு இப்போ போய் ரிப்போர்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாள் சொன்னவங்க எல்லா ஊர்லேயுமே நாங்கள் வாட்டராக போய் கேட்குறோம். இந்த கஞ்சனாயப்பட்டியில் சார் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. நான் பண்ணியிருக்குன்னா வீட்டுக்கு கொஞ்சம் போய் நாங்கள் பண்ணிப்பாங்க. நாங்கள் போய் நைட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்து பண்ணியிருக்கு 10 மோப்பனை. அடுத்த நான் போகிறோம், அந்த வீட்டு பண்ணிட்டு உழப்படி நாங்கள் பொறுப்பாங்க. அப்போ போய் சொல்லுவாங்க ஐயா இந்த கூட்டத்துல வனத்துறை நடத்தின நம்பர் இந்த கூட்டத்தில் வாயிலாக பிரசிடீஸ் கொடுத்துருக்கோம். நீங்களும் கொடுங்க எங்களுக்கு. ஒண்ணு அவங்க போயிடுறது நல்லது, இல்லைன்னா நாங்க விவசாயம் பண்றதை விட்டு நல்லது. அதாவது பாதிப்பை கண்டு நிவாரணம் கொடுக்கணும். உள்ளப்பட்டியில காளிமுத்துன்னு இறக்குறாரு, அங்க டிஎஸ்பி போறாரு, வனத்துறை அதிகாரி போறாங்க, ஆர்டிஓ போறாரு, வட்டாட்சியர் போறாங்க, டோட்டல் கவர்மெண்ட் ஆபீஸ் பூரா போறாங்க. ரிசல்ட் சைவரா வருது. அதாவது சார் சொல்லி முடிச்சுக்கிறேன், அதாவது அவருக்கு இழப்பீடா ஒரு 20,000 கொடுத்துட்டாங்க. அவருடைய இறப்புக்கும் விவசாய பாதிப்புக்கும் வனத்துறை
அவங்க விருதுநகர் மாவட்டத்தை அடுத்த வளர்ச்சி கொண்டு போகணும்னு சில ஆய்வுகள் பண்றாங்க. அப்ப அருப்புக்கோட்டை தோட்டத்துல காட்டு பண்ணி அதிகமான விவசாய பயிர்கள் சேதாரம் அடைஞ்சிருக்கு. அப்ப இப்படி விவசாயிகளை விவசாய விளைபொருள் விவசாய இதை அடிச்சுட்டா எப்படி வரும்? அதனால இளைஞர்களுக்கு உண்ட இது படையை உருவாக்கி இதை 60 குழுவா சிந்திக்கணும்னு லைன் ஆபீசர் டெல்லியில வந்து ஆபீசர் விருதுநகர் மாவட்ட வளர்ச்சி சம்பந்தமாக கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்க பக்கத்துல நரிக்குடி அடிக்குது, பக்கத்துல கஞ்சநாயக்கம்பட்டி அடிக்குது, ரொம்ப கிட்ட போனேன்னா நாட்டு பண்ணிட்டுருவாங்க. எட்ட போனோம்னா காட்டு பண்ணின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப நகராட்சியில இருந்து ஆள் வரல, அருப்புக்கோட்டை நகராட்சியில இருந்து அடுத்து வரணும் வந்திருந்தா நல்லதே வரவேற்கிறான். இப்ப கஞ்சநாயக்கம்பட்டியில முடிவுக்கு வாங்க, அடிச்சது நாட்டு பண்ணியா காட்டு பண்ணியா? முடிவா காட்டு பண்ணி தான் சார் நாங்க போய் இப்ப சட்டம் போட்டு இது யார் சொல்றது? இந்த நாட்டு பண்ணினா அனுப்பியிருக்கோம் 13 தடவை ஆடியோவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம். வீட்டு பண்ணியில பிடிக்கிறதுக்கு நீங்க தான் உத்தரவு போடணும். 10 மோப்பனாய வச்சு 6 ஆபீசர் போயிருக்காங்க. மோப்பனாயா ரொம்ப பண்ணி வீட்டு பண்ணி ஏன் பிடிக்கக்கூடாது? வேட்டலாயிட்டு வனத்துறை கூண்டு போட்டு அடைச்சிருச்சு. இல்லன்னு சொல்லி வீட்டு பண்ணி ஆளுக்குள்ள வந்தா அது காட்டு பண்ணிதாயா? சார் இப்ப நான் போய் சர்ச் பண்ணி சத்தம் போட்டேன் நாங்க. சத்தம் போடக்கூடாது, நீங்க அதை சுட வேண்டியதானே? சார் நான் போக சர்ச் பண்ண உள்ள இல்ல, பகல்ல மேய்ச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிருது. நான் நைட்டு ஃபுல்லா ரைட் பண்ணோம். அடுத்த நாள் போனா 3 நாள் அந்த வீட்டுக்காரட்ட நீ கேட்டீங்கன்னா சார் ப்ளீஸ் காலையில 6:30 ஒரு ட்ரெயின் வரும். இது திருச்சி போனீங்கன்னா பல இடத்துல காட்டு பண்ணியை பார்க்கலாம். ரொம்ப கட்டலா காட்சியா உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எங்களுக்கு அழுத்தமா இருக்கு. நீங்க இல்ல டோட்டலா ஃபெயிலியர் இருக்கு வனத்துறை. உங்களா சாக்கு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் தப்பிச்சுக்கிறது. இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க, மாவட்ட நிர்வாகம் பார்க்கட்டும் விடுங்க. இல்லைன்னா நீங்க சரியான நடவடிக்கை எடுங்க. அடுத்த முடிவு படிக்க உட்காருங்க. அடுத்தது பாருங்க. வீட்டு பண்ணியெல்லாம் நாங்களும் போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். வீட்டு பண்ணியெல்லாம் அப்ப நாங்க எப்படி சுட முடியுமா? நான் என்ன செய்ய முடியும் விவசாயிங்க? விவசாயத்தை வழிபட்டு பண்றாங்க. அதுக்கு தக்க ஆய்வுங்க நீங்களும் உங்களை குறை சொல்லலையா? குறை சொல்லவில்லை. என்ன நீங்க அதுக்கு முன்னேற்பாடா ஏதாவது செய்யறது நல்லது. நீங்க கேட்டுங்க. ரொம்ப நன்றி 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 வணக்கம். அவங்களுக்கு வரல போகல அவங்களுக்கு சார் எனக்கு அலுவலருக்கு ஒரு கோரிக்கை எங்களுக்கும் வர மாட்டேங்க. யாருக்கு பதில் கொடுக்குறீங்க? நிறைய டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு பதில் வர மாட்டாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி நேரத்தை கூட சொல்லியிருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கன்னா எதுக்காக நான் எல்லா டிபார்ட்மெண்ட் வரீங்கன்னு எனக்கு தெரியல. நேரடியாக நான் கலெக்டர் நாளைக்கு நான் 2 மீட்டிங்லையும் சொல்லிட்டேன். 3வது மீட்டிங்லேயும் நான் இதே மாதிரி அடுத்த மீட்டிங்கில் இருந்தேன்னா கலெக்டர் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு ரிப்ளை தரலையோ அவங்கள ஸ்பெசிஃபிக்காக நான் டிஓ கலெக்டருக்கு வைப்பேன். எத்தனை தடவை நீங்க ரிப்ளை கொடுக்குறாங்க? என்ன சும்மா பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடையும் நீங்க ரிப்ளை கொடுக்காம அவங்க கேட்டா வரலாங்க, எங்களுக்கும் வர மாட்டேங்க. அப்புறம் பெட்டிஷன்ஸ் வாங்கிட்டு போய் என்ன பண்றீங்க? அவர் புதுசெல்ல இருந்து ஒரு 8 பேர் கொடுக்காம அது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம். போன தடவை மீட்டிங்லேயே சொல்லியிருக்காங்க, இன் டைம்ல பதில் கொடுக்கணும். விவசாய பெருமக்களுக்கு அவங்களோட கோரிக்கை மீது கவனம் செலுத்தணும். அவங்க என்ன சொல்றாங்கிறது கவனமாக செலுத்தி அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிப்ளை அவங்களுக்கு இன் டைம்ல போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் இங்க ஒரு காலங்களில் இது மாதிரி இல்லாம அபிஷியல்ஸ் மனு வாங்கி மனுக்கு அவங்களுக்கு பதில கொடுத்து அவங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது குறை இருக்கா, நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், இது சரிதானா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பேசணும். பேசுறதுனால மொத்தம் 20 மணி வந்துருக்கு. 20 மணி 20 டிபார்ட்மெண்ட்ல பேச மாட்டாங்களா? ஒவ்வொருத்தர் பேச மாட்டாங்களா? பேசினா என்ன பண்ணி போறோம்? பேசுங்க. பேசிட்டு அதை அவங்களோட கோரிக்கை என்னன்றதை நோட் பண்ணுங்க. அடுத்த விவரத்தை நம்ம செய்ய முடிஞ்சுன்னா நம்ம செஞ்சு கொடுப்போம். இல்லை கலெக்டருக்கு எழுதுனா கலெக்டருக்கு எழுதி நடவடிக்கை எடுக்கணுன்ற விவரத்தை அவங்களுக்கு அதையும் சொல்லுங்க. சொல்லி இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்காம அடுத்த மீட்டிங்ல தெரிவித்தது யாரும் வரக்கூடாது. நம்ம மிக வருவாய் கொண்டாடுகிற அவர்களுக்கு கோவப்படுறாங்க, அடுத்து வரலைன்னா நடவடிக்கை எடுத்துருவாங்க. அந்த நடவடிக்கைக்கு போக வேண்டாம். முதல்ல அங்கே சொல்லிருந்தாங்க பெண்டிங் இருக்கிற கேஸுக்கு 3ஆவது மாசமோ 4ஆவது மாசமோ கொடுத்த மாட்டோம். பேசிட்டு வேற ஏதாவது அவங்களோட கோரிக்கை வேற ஏதாவது அடுத்த ஆரம்பிச்சுன்னா அதை அந்த விவரத்தையும் நீங்க கேட்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. வணக்கம். ஏற்கனவே நம்ம நரிக்குடி ஒன்றியத்தில் கொட்டாகேசனுங்கிற வில்லேஜுக்கு முழுவதும் ஒரு விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய கிராமம் குடிநீர் இல்லைன்னு சொல்லி மனு கொடுத்துருந்தோம். அப்போ அது சம்மந்தமாக அவங்க அதிகாரி செய்யாதனால நரிக்குடி பிடிஓ கண்டிச்சு போராட்டம் பண்ணும்போது திருச்சுடி வட்டாட்சியர் ஐயா தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாங்க.
நடந்தாங்க. ஐயா பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகள் வந்தாங்க. ஒரு 5-6 இடங்கள்ல வந்து அங்கே வந்து திருப்பாச்சி தண்ணியும் தாமிரபரணி தண்ணி தான் அந்த ஊருக்கு வருது. வேற தண்ணி அங்கே கிடையாது. நம்ம மாதிரி இந்த மேல்நிலை நீர் தேக்க தொழிலும் தண்ணி கிடையாது. அப்போ 4-5 இடங்களில் சிண்டெக்ஸ் அமைச்சு உடனே செஞ்சாருன்னு சொன்னாங்க. 6 இடங்களில் ஒத்துக்கிட்டு கையெழுத்துல போட்டு கொடுத்தாரு. 4 சிண்டெக்ஸ் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த இன்னும் தண்ணி ரொம்ப பற்றாக்குறையா இருக்கும். அதனால அந்த கோரிக்கையை சேர்த்துருந்தோம். வீடியோ எடுத்து வீடியோ சொல்லுங்க. கைப்பிடி பிடிக்கும். கொஞ்சம் அதை நோட் பண்ணிக்கங்க சார். நோட் பண்ணிட்டு அது அந்த இப்போதைக்கு நிதி இல்லாத காரணத்தால் வந்து தாமிரபரணி குடிநீர் தண்ணி தான் இப்போ நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். சரி. பண்ஸ் வந்துட்டு அந்த சுதந்திரத்தை போட்டு கொடுக்கணும்ட்டு இது அந்த கிராமசபையில் வச்சிருக்கோம். அந்த தீர்மானம் கிராமசபையில் அடுத்து வேற திருச்சி காட்டு பணி சம்பந்தமா நிறைய விவசாயிகள் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் மாவட்ட ஆட்சியரையா கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்றீங்க. வனத்துறை வந்து போன கூடத்துக்கு அவங்க வரல. இந்த பகுதியில் காளையார் கஷ்டப்படுவா இருந்தாலும் சரி, ஆதிரிக்குட்டியா இருந்தாலும் சரி, டெய்லி பேப்பர்ல செய்தி வருது. வடக்கினத்தான் எப்படி பண்ணி வந்து அதை முன்னே எல்லாத்தையும் கேட்சி போடணும். ஏன் வனத்துறை அலுவலர் வந்து நம்ம பகுதியில் ஒன்று அமைச்சாங்க. இது இந்த கூட்டத்தின் வாயிலா அனைத்து விவசாயிகள் சார்பா நீங்க வந்து மாவட்ட ஆட்சியருக்கே ஒரு கடிதம் வைக்கணும். வச்சு இந்த வனத்துறை அலுவலர் வந்து இந்த பகுதியில் அமைக்கணும். அதாவது வந்து திருச்சுழியை மையமா வச்சு அமைக்காத. பாலவனத்தம், பந்தரமுடி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, நரிக்குடிலாம் இருக்கு. இந்த பகுதியில் நீங்க வனத்துறை அலுவலகத்தை நீங்க அமைச்சிட்டீங்கன்னா இந்த அதிகாரிகளை தேடி நம்ம சிறுத்தூருக்கோ மதுரைக்கோ போக தேவையில்லை. அதனால இந்த கூட்டத்தின் வாயிலா அந்த கோரிக்கையை கோட்டாட்சி வந்து அது மாவட்டத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். 70457187 சார் செல் நம்பரா மொபைல் நம்பர் என்ன பொறுப்பு யார் நீங்க என்ன நாட்டுப்பட்ட விஷயமான அபராதம் இருந்தேன். டேரக்டா இங்கே ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா வாட்டரை நாங்களே பண்றோம். பண்ணி நம்பர் நோட் பண்ணிக்கங்க. உங்களோட போஸ்ட் சொல்லிருக்கீங்க. காவலர் திருச்சி, அருப்புக்கோட்டை, காரியாபட்டி எல்லா பக்கமே நான் தான் வாட்டராகவே போய் எல்லாமே பண்றது. ஏற்கனவே சுத்ததுக்கு போய் நான் தான் ஃபுல்லாமே கூட இருந்து எல்லாமே பண்ணது. அப்படி அலுமாத்திரம் பண்ணிச்சுன்னா நீங்க உடனே கிட்ட எப்ப வேணாலும் வந்து ரெடியா இருக்கும். 10 நாளைக்கு கூட நாங்கள் ஏற்கனவே சுத்திருக்கோம். மாவட்ட வனத்துறை அலுவலகத்தை நீங்க இந்த கோரிக்கையை சொல்லி இது தனி அலுவலகம் இங்க வேணும். நாங்க மாவட்ட ஆட்சியரையாவது பார்த்து பண்ண கொடுத்துறோம். பண்ணி சுட போதுமே அமைச்சர் நீங்க வந்து 6 பேர் வரீங்க, நைட்ல சுத்தி பாக்குறீங்க, லட்சக்கணக்கான பண்ணிருக்கு. இருக்கு சார். இந்த பணியில வந்து நீங்க 6 பேர் சேர்ந்து சொல்ல முடியாது. நாங்களும் சேர்ந்து வேற காரியம் பண்ண முடியும். அதனால எங்களுக்கு அலுவலகம் இருந்து எந்த நேரம் அதிகாரி நீங்க வந்து இங்க இருக்கணும். நம்ம பதிவு பண்ணிருக்கோம். நீங்க அடுத்த நம்பர் பதிவு பண்ணிருக்கீங்களா? திருச்சி தாசில்தார் அவர்களை தொடர்ந்து பார்த்து கலெக்டர் ஆடியோவில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா 2 மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்துக்கு பார்டர்ல இருக்க ஒரு கண்மாய் கரையவே அழிச்சிட்டாங்க. அந்த கரையில் இருக்கிற ரோடையும் அழிச்சிட்டாங்க. சர்வே நம்பர் 528ல 2 வரத்துக்கால்வாயும் ஆக்கிரமிப்புல இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 528ல 3 ஏக்கர் ஒரு 15 ஏக்கர் இதுக்கு வர இதுல இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கு. பல முறை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த வர்றோம்னு சொல்லி இது வரைக்கும் வரவே வந்து சில பேர் பார்வையிட்டு போயிட்டாங்க. அது 2 மாவட்டம் வரணும். நாங்களே ரிஸ்க் எடுத்து அந்த தாசாரையும் பார்த்து இவங்கள்ட்ட ஆர்டரையும் கொடுத்து 2 முறை முயற்சி செஞ்சோம். சில பேர் அவங்களுக்கு ஒத்து வரல. இருந்தாலும் இவ்வளவு ஒரு 2 ஆண்டு காலகட்டத்துல ஒரு 6 கிலோமீட்டர் சுத்தி அந்த மாவட்டத்துல போகணும். அந்த ரோட சொல்லிக்கலாம். அதே மாதிரி இது நம்ம தேனி வருவாய் கிராமம் கைக்குடிக்கு இருக்கா சொரிக்குளம் தேனி 2 விஓ சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி சின்னக்கண்ணூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகாவும் வரணும். மைக் வாங்க. எந்த சொசைட்டியுமே ரன் ஆகல. அங்க புல்லாக்கிற ஒண்ணுதான் ரன் ஆகுது. மீது எதுலையுமே ரன் ஆகல. சரி அதுல இருந்தா கூட நாங்க போய் ரன்னிங்ல போய் வாங்கிக்கிறோம். அங்கேயும் இல்ல. அதான் நான் 2 மாசத்துக்கு முன்னாடி தேர்ந்து சொல்றேன். நீங்க கேன்சர்ல இருந்தவங்க வீட்டுக்கு ஏதாவது கருணை காட்டுங்க. பூரா சின்ன அஞ்சனாய்க்கு வந்து ஆரோக்கியமா வராது. எல்லாம் சுகாதாரத்துறையில 15 தடவை சொல்லியிருக்கோம். தாசில்தார் சார் வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க, அந்த ரோட்ல தான் போறாங்க. அவ்வளோ பாட தாங்க முடியல. கழிவுகளை கொண்டு வந்து ரோட்ல கட்டி அந்த ரோட்டை வந்து பாருங்க எப்படி கிடக்குன்னு பாருங்க. எந்த ஒரு நடவடிக்கையுமே கணினி எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேன்சர்
தாசில்தாரையும் அந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க சார். பார்த்து நடவடிக்கை எடுக்கல சார். குளமே வெட்டாம புறம்போக்கு இடம் சொல்லி கமைச்சு 21 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க சார். குளமே வெட்டல. புறம்போக்கு இடத்துல குளம் வெட்டல ஒரு மஞ்சள் கலர் ஒரு போர்டை போட்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போர்டை போட்டு எடுத்திருக்காங்க சார். அதையும் சொல்லிட்டு அதையும் என்ன கணக்கில் கேட்க மாட்டேங்கிறாங்க. குளமே இல்ல. குளமே இல்லாம அந்த ரூபாய் எடுத்திருக்காங்க. குளம் இருக்கிறதுல பண்டி வளர்க்குறதுக்கு பிளாட் போட்டு விற்கிறாங்க. இருக்கிற குளத்தை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. இல்லாத குளத்தை இல்ல குளமே இல்லாத இடத்துல குளம் சொல்லி புல் போட்டு எடுத்திருக்காங்க 21 லட்சம் ரூபாய். நான் ஆதாரப்பூர்வமா அந்த படத்தையும் காட்டுறேன், அந்த போர்டு வச்ச இடத்தையும் காட்டுறேன். அங்க குளமே இல்ல. ரொம்ப சங்கடமா இருக்கு சார். அந்த உயிர்களை கேன்சர்ல இருந்து காப்பாற்றணும். எங்க உயிர்களை வழி கொடுக்குறோம். நாங்க தானமா நினைக்கிறோம். எங்களுக்கு சங்கடமா இருக்குது. அதை பண்ணிய நடவடிக்கை எடுங்க. சுகாதார ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு சார். அதை கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார்.